ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அவருக்கு எதிர்த்து அரசியல் பண்றதோ இல்ல துரோகம் பண்றதோ இல்ல தூக்கி பந்தாடுறதோ அவருக்கு புதுசு கிடையாது. குறைந்தபட்சம் தாக்குதல் பண்றவங்களும் அட்லீஸ்ட் ஒரு அணியில சேர்றாங்களா? டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்ல சசிகலா அம்மையார் அவர்களும் எங்கன்னா ஒரு மாநாடு இல்ல ஒரு பேரணி இல்ல ஒரு ரோட் ஷோ. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தேனியில போய் நிக்கிறார். தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் கிட்ட 2,80,000 ஓட்டுல தோக்குறார். யார்கிட்ட தோக்குறார்? இவரால அடையாளம் காட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட தன்னுடைய சீடர். சின்னம் இருக்குல்ல, அவர் தனியா சீடரா போய் மட்டும் நிக்கலைல, உதயசூரியன்ங்கிற சின்னத்துல அவர் நிக்கிறார்ல. கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. காலையில விடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? 4 பேர்கிட்ட இது விளங்காது, இது தோத்து போயிடும், இது ஆட்சி வராது, நாங்க அன்னைக்கே சொன்னோம். வந்தவங்க இப்ப என்ன பண்றாங்க? கொஞ்சம் சிண்டு முடிச்சு விடுறாங்க. அதுதான் கேக்குறேன். அந்த நம்பகத்தன்மையை மீறுறாங்கல்ல, கூட்டணி தர்மத்தை மீறுறாங்கல்ல. நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வார்த்தையில பேசுவோம். கூட்டணி தர்மம் இல்லைங்க, 2 ஆப்ஷனுங்க. ஒன்னு கூட்டணியில இருக்கும், இல்ல ஜெயிலுக்கு போகணும். அவர் ஜெயிலுக்கு போக தயாரா இல்லை, அதனால கூட்டணியில இருக்காரு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன் சார். அமித்ஷா அவர்களை செங்கோட்டையன் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சேன், கூடவே ரயில்வே மினிஸ்டரும் இருந்தார் அப்படிங்கிறத அவர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறார். ஆனா பாஜக தரப்பில் இருந்து இதற்கு சம்மதமோ அல்லது மறுப்போ எதுவும் வரவில்லை. இபிஎஸ் அவர்களும் மௌனம் காக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குதுங்க? அதாவது ஆல்ரெடி ஐயா குருமூர்த்தி அவர்களை நம்பி ஒருத்தரோட நிலைமை என்ன ஆச்சுன்றது பார்த்தோம். பிஜேபி நம்பி போனவங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் குருமூர்த்தி அவர் நம்பி போனாலும் ஓபிஎஸ் அவர்களை தான் நீங்க சொல்றீங்க. அதற்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர்னு உள்ள வந்துட்டாருல்ல, வந்துட்டு ஆட்சி முடிகிற வரைக்கும் கூட இருந்தாருல்ல. அப்ப அதே மாதிரி இப்பவும் நம்பி போனவருக்கு உடனே ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ரொம்ப யதார்த்தமான ஒரு கரெக்டான துல்லியமான கேள்வியை நான் பார்க்குறேன். ஆனால் இதுக்கு அரசியல் ரீதியாக எப்படி பண்ணியிருக்கணும்னா, குருமூர்த்தி அவர்களை நம்பினது, சசிகலாவையே நம்பி சரி ரைட்டு கொடுத்தீங்க வச்சுக்கிட்டேன், திருப்பி கேட்டீங்க கொடுத்துட்டேன்னு இருந்திருந்தா அவருக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. அவருக்கு இன்னைக்கு தேதியில் என்ன, கட்சியை விட்டு வெளியில் இருக்கிறாரு. அட்லீஸ்ட் இருந்த இடத்துல இல்லை இன்னும் செல்வாக்காக இருந்திருப்பார்ல ஃபஸ்ட்டு. சரி, 2வது அவரை நம்பாமல் குருமூர்த்தியை நம்பினது 2வது தப்பு, இல்லை பிஜேபி நம்பினது 2வது தப்பு. அப்புறம் இதெல்லாம் விட முக்கியமாக திரு ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் வீட்டில் சந்திக்கிறீங்க. ஆனால் கேட்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா அதிமுக அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் இந்த வேலைகளை மற்றவங்க யாருன்னா பண்ணியிருந்தாலும் அதிமுகவில் நீக்கி தானே இருப்பாங்க, அதை தானே அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போது எந்த ஒரு தலைவருமே மக்களுக்கு உண்டான அரசியல், மக்களை நோக்கி அரசியல் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த விஷயத்தில் அடுத்து டிடிவி தினகரன் அவர்கள் அவரும் வரும். ஏன்னா நம்ம அது பிரச்சனைன்னு பேசும்போது டிடிவியும் வரார். தேனியில் போய் நிற்கிறார். தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்கிட்ட 2,80,000 ஓட்டில் தோக்குறார். யார்கிட்ட தோக்குறார்? இவரால் அடையாளம் காட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட தன்னுடைய சீடர் தங்க தமிழ்ச்செல்வன். ஒரு காலத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து தேனியில் லோக்கல் அரசியல் பண்ணணும், ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி போன்ற இடத்துல நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் டிடிவி தினகரன் அவர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் அவரை டெவலப் பண்ணுறாரு. அப்படி டெவலப் பண்ணவர்கிட்ட போய் இவர் எதிர்த்து சின்னம் இருக்குல்ல, அவர் தனியா சீடரா போய் மட்டும் நிக்கலைல, உதயசூரியன்ங்கிற சின்னத்துல அவர் நிக்கிறாருல. கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. சின்னம் இருக்குல்ல. இப்போ உங்ககிட்ட நீங்க தானே ஜாதி பெருமை பேசுறீங்க. தெற்கு மாவட்டத்தில் எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் எங்க அதிமுக நாங்கள் நினைச்சாதான் அது செய்கிறோம், உடையும் திருப்பி வரலாம் பேசுறீங்களா? எந்த மையத்தை வைத்து பேசுறீங்க? இல்ல, இந்த இடத்துலயும் நான் வந்துடுறேன். அதை பேசுறதுக்கு முன்னாடி அதிமுக அடுத்த இடத்துக்கு போகுது. ஆமா, உதயசூரியன் சின்னம் வச்சிருக்கிற தங்க தமிழ்ச்செல்வன் சீடரா இருந்தாலும் முதலிடம். 2வது டிடிவி, அவரு ரெட்டை இலை இல்ல, ஆனா ரெட்டை இலை வச்சிருந்த அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. அப்ப செல்வாக்கு இல்லைன்னு எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, செல்வாக்கு என்பது நீங்க சொல்ற மாதிரி ஜெயிக்கிற அளவுக்குலாம் இல்லை. நீங்கள் அவரை தோக்கடிக்க முடியும், அவர் உங்களை தோக்கடிக்க முடியும். நீங்கள் 2 பேர் இப்படி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்கே திமுக ஜெயிக்குன்றது தான் அது எடுத்து. அப்போ அதிமுகவை தோக்கடிக்கிற செல்வாக்கு டிடிவி கிட்ட இருக்குல்ல. பிரிக்கிறது 10,000 ஓட்டோ 7,000 ஓட்டோ, அங்க அதிமுக தோக்குது. இப்ப அதை நீ சேர்த்துக்கிட்ட அதிமுக ஜெயிக்கலாங்கிறது தானே அவங்களோட கேள்வி. கரெக்டான புள்ளி. இப்போ இந்த இடத்துல விவாதம் பண்ணனா, இப்போ ஒரே ஒரு டிடிவி தினகரனை, இந்த சைடு டிடிவி சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் பிரச்சனை, அந்த சைடு அமித்ஷா மோடி செங்கோட்டையன் அவங்கெல்லாம் பிரச்சனை, இந்த சைடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நேரு, செந்தில் பாலாஜி அவங்க
ஒரு டிடிவி தினகரன் போல் அடுத்தடுத்து இருக்கிறாங்க. சசிகலா அவர்கள் பிரச்சனை இப்போ இவ்வளோ பெரியும் ஒரே ஒரு எடப்பாடி பழனிசாமி சமாளிக்கும். அதிமுகவோட பொதுச் செயலாளர் இன்னைக்கு 3 சைட்லேருந்து பிரச்சனை அம்புகள் வரும். இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு பஸ் எடுத்துக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அப்போது அவர் வந்து இஸ் வெரி கிளியர் அண்ட் கான்ஃபிடென்ட். நீங்கள் பாருங்கள், பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்த்து மற்ற அதிமுகவில் உரிமை கோர்றவங்களோ இல்லை ஒருங்கிணைப்பு கோர்றவங்களோ ஒத்துமையாகணும்னு சொல்கிறவங்க மக்கள் பிரச்சனையை நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு? ரெண்டாவது, நீங்கள் திமுக எதிர்ப்பு பேசுகிறீங்களே, உண்மையிலே திமுக எதிர்ப்பை நீங்கள் பிரச்சாரமாகவோ இல்லை ஒரு ஊழலாகவோ இல்லை ஒரு வழக்கு திமுக அமைச்சர்கள் மீது, இல்லை வந்து இடத்துல இந்த அமைச்சர் இது தப்பு பண்ணியிருக்காரு, இல்லை மக்களுக்கு இது போய் சேர வேண்டியது போல, அப்படி அந்த மாதிரி எதனா பண்ணியிருக்கீங்களா? காலையில் விடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், 4 பேர்கிட்ட இது வந்து விளங்காது, இது தோற்று போயிடும், இது ஆட்சி வராது, நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், நான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை நான் ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் அதுலேருந்தே புரிஞ்சுக்கலையே அப்படிலாம் அவர் அவ்வளோ விளக்கமாக சொல்லவே இல்லை. இப்பொழுது நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு ஜி வந்து அவர் கூட ஜின்பிங்கோட சேர்ந்த மாதிரி ஜி வந்து எடப்பாடியோட சேர்ந்துட்டாருனோன்னா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஐயோ அப்பான்னு பிரச்சனை பண்றாங்க. இப்ப ஆரம்ப கேள்விக்கு நான் வந்துடுறேன். ஆமா, செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இப்ப இடையில ஜி வந்து எடப்பாடி அவர்களோட சேர்ந்து இருந்தாங்க. ஓபிஎஸ் பார்க்கல, டிடிவிய பார்க்கல, ஜி.கே. மூப்பனா நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு ஜி.கே. வாசன் அழைக்கல, டிடிவி இவ்வளவும் இருந்தது. திரும்ப ஜி இந்த பக்கம் பார்வையை திருப்புறாரு. அதாவது இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க, என்னன்னா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நின்னா அதிமுக பாஜக கூட்டணி எளிமையா வெற்றி பெற முடியும், திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து அவுக்கலான்னு சொல்லி பாஜக நினைக்குது. அந்த எண்ணோட்டத்தில் எந்த தவறும் இல்லை. பட் அங்கே என்ன பிரச்சனைனா, எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்கு வேறு சில மாற்று வழிகள் இருக்குது, நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவரை நம்புறாருங்க. அவர் வந்து இந்த தேர்தலை அவருக்கு உண்டான தேர்தலாக பார்க்குறாரு. இன்னொன்று, ஏன் பாஜக வந்து இன்னைக்கு வந்து அவங்கள விட்டுட்டு இங்கே கூட்டணி வருதுன்னா, கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவங்களோட சேர்றதை விட எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தாதான் நமக்கு செல்வாக்கு கூட, நமக்கு ஓட்டு கூட வரும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் சிண்டு முடிச்சு விடுறாங்க. அதுதான் கேட்குறேன், அந்த நம்பகத்தன்மையை மீறுறாங்கல்ல, கூட்டணி தர்மத்தை மீறுறாங்கல்ல. நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வார்த்தையில பேசுவோம். கூட்டணி தர்மம் இல்லைங்க, அதாவதுங்க மாற்று கட்சியில் இன்னைக்கு வந்து ஐயா செங்கோட்டையன் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு சட்டமன்றத்தில் வந்துட்டு எதனா கோரிக்கைகள் இருக்கணும்னா ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கலாம், கோரிக்கை வைக்கலாம். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் போல ஒரு நலம் விசாரிப்பதல்ல நான் சொல்வது. சட்டமன்றத்திலே மனுவாக கொடுத்து பேரவைத் தலைவர் மூலமா கேள்வி பதில் வாங்கிட்டு என்னோட கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு என்ன திட்டம் அப்படின்னு பேசலாம். இல்லையா, பிரதமருக்கு கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கடிதம் எழுதலாம். அங்க கூட வித் பர்மிஷன் ஆஃப் ஜெனரல் செக்ரட்டரி ஏதாவது இருக்கும்ல. அது ஒரு தார்மீக ரீதியா அரசியல் ரீதியா போனீங்கன்னா தான் நீங்க அப்படி ஜெனரல் செக்ரட்டரியோட ஒப்புதல் கேட்டு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, மக்கள் பிரச்சனை பேசுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் கேட்க வேண்டியது. ஏன்னா நிறைய பேர் டிஓ லெட்டர் எழுதுவாங்க, கடிதம் அனுப்புவாங்க. இவர் பண்றது முழுக்க அரசியல். அப்போ அரசியல் ஓ அப்படியா, என்ன மீறி அமித்ஷா கிட்ட போனா பதவி பறிப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அது பாருங்க, ஆரம்பிச்ச நேரம் பாருங்க, அமித்ஷா கிட்ட போறதுக்கு முன்னாடிதான் பதவி பறிப்பு. ஆமா, என்ன மீறி போறியா உனக்கு பதவி பறிப்புன்னு அவர் சொல்லல. இல்லங்க, அவர் மனசுல அதானே நினைப்பாரு. என்ன பதவியை பறிச்சாச்சு, பதவியை பறிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் ஹரித்துவாருக்கு போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் பாக்குறாரு. ஆமா ஆமா, சரியா? இப்ப இதே இடத்துல நீங்க பழைய காலத்துல எல்லாம் கம்பேர் பண்றது தானே. ஜெயலலிதா அவர்கள் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்களா, இல்ல திமுகல இந்த மாதிரி நடக்குமா? கம்பேர் பண்ணிட்டு அதோட நிறுத்திடுறாங்க. கம்பேர் பண்ணிட்டு ஜெயலலிதாவா இருந்தாங்க. நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள் அப்படி நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது நம்ம பண்றது தப்பு. அவரே என்ன நினைக்கிறாரோ என்னன்றது நமக்கு தெரியாது. அவங்களா பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியா பாருங்க. அப்புறம் எப்படிங்க அடுத்தது ஒரு தமிழக முதல்வரா வர போறாரு. நாளைக்கு இப்ப எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் என்ன, அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு. நாளைக்கு இவங்க ஆட்சியில வந்தாங்க அப்படின்னா பாஜக தாங்க உள்ள ஆளுவாங்க, இவர் டம்மியா தான் இருப்பாரு. வார்த்தைகள் இப்படிதான் வெளியில பேச்சு வருது. இதுதானே பிரச்சாரம் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இப்ப நீங்க அதை ப்ரூவ் பண்ற மாதிரி பண்றீங்கல்ல. உங்ககிட்ட பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் பண்ற, நீங்க அமைதியா இருக்கிறீங்க. கேட்டா அவர் ஒண்ணும் ஜெயலலிதா மாதிரி ஆளுமை இல்லைங்கன்னா எப்படிங்க ஆட்சியை கையில கொடுக்கறது? கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது உள்ள இருக்க நுனி அரசியல் பாக்குறேன். நான் முன்னாடியே சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை சுத்தி எல்லாரும் தாக்குறாங்க. பிஜேபி ஒரு சைடு தாக்குது, திமுக ஒரு சைடு தாக்குது, சொந்த கட்சிக்காரங்க தாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மீறிக்கிட்டு 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுட்டு வேற யாரும் இன்னும் வெளியில போல, அந்த கூட்டணியை எதிர்த்து யாருமே பெருசா பேசல. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் இன்டாக்டா தானே வச்சிருக்காரு. என்ன சொன்னாங்க,
அடுத்து இந்த அமைச்சர் பேசுவார், அடுத்து முன்னாள் அமைச்சர் பேசுவார். அப்படியெல்லாம் செய்தியெல்லாம் பேசினாங்களா? கசியப்பட்ட செய்தி, இது பிரேக்கிங் நவ், பிக் பிரேக்கிங் எல்லாம் வந்துச்சுல்ல. இப்போ வேற யார் பேசினாங்க? யாருன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்து பேசுறாங்களா? ஒன்றும் இல்லை, பொள்ளாச்சி போய் பார்க்க சொல்லுங்க, இல்லை தொண்டாமுத்தூர் போய் பார்க்க சொல்லுங்க, கூட்டத்தை பார்க்க சொல்லுங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. யதார்த்தமா கல அரசியல் பேசும். அவர் பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. இப்ப என்ன நடவடிக்கை? அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நீங்க சொன்னீங்க ஐயா, அண்ணாமலை சொன்னாரு, குருமூர்த்தி சொன்னாங்க, எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு ஒரு பிளான் கொடுத்தீங்க. அந்த பிளானை நான் பண்ணலான்னு போய் அங்க சொன்னா என்ன அடி, அதனால நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு திருப்பி போயிருக்காரு. ஏங்க அமைதியா இருந்த செங்கோட்டையன் திடீர்னு எதுக்கு வந்து கோவப்படுறாரு? அவருக்கு மனசு கஷ்டம் இருக்கும். அவருக்கு ஒண்டி தான் மனசு கஷ்டம் இருக்கா? இப்போ எஸ்பி வேலுமணி ரொம்ப 100% சந்தோஷமா இருக்காரு எடுத்துக்கலாமா? இல்லை சிவி சண்முகம் 200% சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு? எல்லாருக்கும் அவருக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு பிரச்சனை. அண்ணன் KN பிரச்சனை இல்லையா? இல்லை மா சுப்பிரமணியம் அவர்கள் சைதாப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு பிரச்சனை இருக்காதா? இல்லை சேகர்பாபுக்கு தான் பிரச்சனை இருக்காதா? இல்ல இவங்க எல்லாம் போய் அங்க மோடி அவர்களை போய் தனியா பார்த்துட்டு வர்றாங்க, பதவி போயிடும். அதேதான் இருக்கு இங்கேயும். சீட்டே கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கோபிச்செட்டிப்பாளையத்துல யார் பி ஃபார்ம் சைன் பண்ணணும், ஏ ஃபார்ம் சைன் பண்ணணும் இன்னைக்கு தேதியில? நான் கேட்கிறேன். இதுதான் அப்ப எஸ்பி வேலுமணி போய் அடுத்து போய் பார்த்துட்டு வருவாரு, அவர் தொகுதிக்காக பார்த்துட்டு வருவாரு, அவர் சொல்லிட்டு போயிட்டா இப்படியே விட்டுருவீங்க? அதாவதுங்க, see you have to see the mindset of a politician. He is not only shrewd. என்னை எதிர்த்தா யாரா இருந்தாலும் நான் அதுக்கு தயார். என்ன விலை கொடுக்கறது நீங்க தயார்னா நானும் தயார், வா பார்த்துக்கலாம். ஏங்க நீங்க இந்த ஒரு புள்ளியை பாருங்க. இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான பத்திரிகைகளோ ஊடகங்களோ விவாதிக்கிறது அதிமுக பலவீனமாகி போச்சு, அதிமுக பலவீனமாகி போச்சு. பொதுவாக ஆட்சியில் இருக்கும்போது என்ன வரும்? இந்த கட்சி ஊழல் பண்ணியிருக்கா இல்லையா, இந்த கட்சி என்ன மக்களுக்கு செஞ்சுது, மக்களோட முன்னேற்றம் எந்த இருக்கு, வேலை வாய்ப்பு எந்த இருக்கு, இதுதானே வரும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இதற்கெல்லாம் அப்போ தொடர்ந்து வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து திரும்பி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதிமுக மையமாக வச்சு தானே அரசியல் இருக்கு. அந்த மையமா இருக்கும்போது சுற்றி எல்லாரும் தாக்குதல் பண்றாங்களா இல்லையா? ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள குறைந்தபட்சம் தாக்குதல் பண்றவங்களும் அட்லீஸ்ட் ஒரு அணியில சேர்றாங்களா? டிடிவி தினகரன் அவர்களும் OPS அவர்களோ இல்லை சசிகலா அம்மையார் அவர்களோ எங்கன்னா ஒரு மாநாடு இல்லை ஒரு பேரணி இல்லை ஒரு ரோட் ஷோ எதனா ஒரு விஷயத்துல சொத்து வரியை கண்டித்து இல்லை வந்து மின்சார விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு எங்கன்னா ஒரு பெரிய விஷயம். நான் என்ன சொல்றேன், உங்களோட நோக்கம் என்ன? எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன போடுறீங்க? திமுகவை வீழ்த்துவது. அதில் நீங்கள் பயணம் பண்ண மாட்டேன்றீங்களா யாருமே? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீழ்த்துவது தான் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடுவார், திருப்பி திமுகவை எதிர்த்து இது அவரோட போராட்டத்தை பாருங்க. ஒரு சைடு கோர்ட்டு கேஸு, கொடநாடு கொலை கேஸு, வழக்கு, ஈடி எல்லாருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் அதே அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அப்படி இருந்தும் பிஜேபி விட்டு கூட்டணி. நீங்கள் வேணா மார்க் மை வேர்ட்ஸுங்க, ஒருவேளை இப்போ வாங்கியிருக்கிறத விட வாக்கு விகிதாச்சாரம் கூட வாங்கி கூடுதல் சீட்டு வந்ததுன்னா பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டீல் பண்ற விதமே வேற. நீங்க எப்பயுமே கீழே இருந்து வர ஆளையோ சாதாரணமா வர ஆளையோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லா நிலைக்கும் தயாரா இருப்பாங்க. இப்போ அவர் வந்து ஐயா OPS மாதிரி நிலைப்பாடு அரசியல் பண்ணல, டிடிவி மாதிரி நிலைப்பாடு பண்ணல, அவருக்குன்னு ஒரு பாணியில அரசியல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொன்னு, இவங்க எல்லாமே என்ன தப்பு பண்றாங்க, அதிமுக சாதிய கட்சியா மாத்த பாருங்க. அந்த சைடு பேசும்போது கொங்குன்னு பேசுறீங்க, இந்த சைடு பேசும்போது தென் தமிழகம் பாண்டி நாடுன்னு பேசுறீங்க. அதிமுக எந்த காலத்திலுமே அப்படி கிடையாது. அப்ப நீங்க சாதி ரீதியா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு மாவட்டத்துக்குள்ளே இல்ல 4-5 மாவட்டத்துக்குள்ள சுருக்கப்படுவீங்க. கண்டிப்பா. இப்ப பாஜக சிண்டு முடியுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? இப்ப அவங்க தரப்புல இருந்து பாப்போம், அவங்க எப்படி ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க, பொறுப்புல இருந்து விலக்குன ஒருத்தரை இவங்க கூப்பிட்டு சந்திக்கிறது அப்படிங்கிறதே எப்படி? அப்ப அவங்களோட வியூகம் என்னவா இருக்கு? அவங்களோட வியூகம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பவர்ஃபுல்லா ஆயிடக்கூடாது, அதிமுக பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது. நாளைக்கு அதிமுக பழைய நிலைமைக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? ஒருவேளை அவங்களுக்கு ரோட் மேப் இருக்கு, அம்மையார் சசிகலா கூட்டணிலாம் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து நிலைப்பாடு இருக்கட்டும், ரைட்டுங்களா? OPS அவர்களோட ஒரு நிலைப்பாடு இருக்கட்டும், அந்த நிலைப்பாடு பேசு பொருளாக வராது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் நான் 214 தொகுதியும் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னா அது வந்து கிட்டத்தட்ட பழைய அதிமுக ஸ்டாண்டு. அந்த மாதிரி போயிட்டா நம்ம சொல் பேச்சு எதுவும் கேட்க மாட்டாங்க, நமக்கு இங்கே கண்ட்ரோலே இருக்காது. ஆல்ரெடி காங்கிரஸும் திமுக வந்து ஒருத்தர் பிரிகிற மாதிரி இல்லை. அப்போ இதை உடைச்சா நமக்கு பலம் கிடைக்கும். அதாவது அதிமுக பலம் கம்மியா இருந்து பிஜேபி பலமா இருந்து ஒரு ஆட்சி இப்படி எப்படி வரும்? ஆட்சி எப்படி வரும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு திராவிட கட்சி, வாக்கு வங்கி இருக்கு. இப்ப அவங்க வந்து இந்த வாக்கு வங்கியோட போய் கூட்டணி வச்சு ஒரு 4 MLAங்கிறத அதிகரிக்கணும், 6 இருக்கணும், 8 கொண்டு வரணும்னு தானே இவங்க நினைப்பாங்க. ஆமா, இதுதானே லாஜிக். உடைச்சு விட்டு நீங்க எங்க இந்த ஆட்சியை கொண்டு வருவீங்க? கரெக்ட். நயினார் நாகேந்திரன் சிந்திக்கிறது அது மாதிரி 4 8 ஆக்கலாம், இல்லை 8 ஒரு 12 ஆக்கலாம். ஆனால் முதலமைச்சரே பாஜகலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இப்போ இருக்கிற மாதிரி தானே இந்த யதார்த்த அரசியல் நயினார் பண்ணுறாரு. ஆனால் அண்ணாமலை அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார்ல 18% வளர்ந்துட்டோம்,
நாங்கள் வந்து 2026 முதலமைச்சரை நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம்லாம் பண்ணியிருந்தார். அப்போ இந்த ஆசை வார்த்தைகள்லாம் கூப்பிட்டு பிஜேபி வளர்ந்துடுச்சு அப்படின்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாங்க. ஆசை யாரை விட்டது? அவங்களுக்கு என்ன நினைப்பு? ரியாலிட்டி என்ன? கிரவுண்ட் ரியாலிட்டி இப்ப டெல்லி தலைமைக்கு தெரியும்ல. அப்ப இந்த முறை வந்து ஏதாவது நம்ம ஸ்ட்ரெங்தனா அவங்களோட அனுசரிச்சு அதிமுகவோட போய் ஆட்சி அமைத்தால்தான் 29க்கு ஏதாவது எம்பி சீட்டு ஏதாவது இங்கே இருந்து வாங்க முடியும். அதுதான் ரூலிங் பார்ட்டி தான் அடுத்த எம்பி சீட். இந்த கணக்கு இருக்கும்போது உடைக்கிறதுக்கு எப்படி பார்ப்பாங்க? கண்டிப்பா அவங்க வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டு அவர்களுக்கு எம்எல்ஏ ஜாஸ்தி கிடைச்சா எடப்பாடி பழனிசாமி இன்னும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாருன்னா, கூட்டணியிலே வச்சுட்டு நம்ம ஒரு வேளை ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு நம்ம உட்காந்துட்டோம்னா பிஜேபி கட்டி விட்டலான்னு அவர் நினைப்பார். அடிப்படையில் எல்லாருமே அரசியல்வாதி தான். யாருமே இங்கே என்ன நடக்குதுன்னா ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தரை கட்டுப்படுத்தணும். இப்போது டிடிவி தினகரன் அவர்களை சேர்த்துக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு சிலருக்கு திருப்பி வந்தால் பேர் சொல்லி என்ன அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவரோட தோரணை அப்படி. அதற்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு சில செவி வழி செய்திலாம் வந்திருக்கு. எவ்வாறு ஓபிஎஸ் அவர்கள் நடத்தப்பட்டார் வீட்டில், எவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவங்க பேசினாங்க, கண்ணிய குறைவாக இருக்குன்றதுனால நான் அதை இங்கே பதிவு பண்ணலை. அப்படி நீங்கள் நடத்தும் போது பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? திருப்பி உள்ளே விட்டால் டேஞ்சர்னு. அந்த டேஞ்சர் அதுவும் என்னென்னா இது அவரை பொறுத்தவரை முடிஞ்சு போன சாப்டர். யாரை பொறுத்தவரைனா எடப்பாடி பழனிசாமி. ஆமாம் நீக்கின 8 வாட்டி தோல்வி. அந்த கேள்வி கேட்குறாங்க. சும்மா தோல்வின்னாதீங்க. 75 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வாக்கு வங்கி கூடியிருக்கு. வர தேர்தலில் பார்த்துக்கலாம். அவங்கள பொறுத்தவரைங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. என்னன்னா பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அப்படின்னா அதிமுக வீக் பண்ணும். அந்த அதிமுகவை வீக் பண்ணுற வேலையை தான் திமுக பண்ணுது. டிடிவி பண்ணுறாரு, ஓபிஎஸ் ஐயா பண்ணுறாரு, சசிகலா அம்மா பண்ணுறாங்க. இன்னும் யார் யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதாவது அதிமுகனா எடப்பாடி பழனிசாமியை வீக் பண்ணணும். ஒருவேளை மக்கள்லாம் இந்த அரசியல் புரிஞ்சு அமித்ஷாவோட எண்ணமும் அதுதானா? கண்டிப்பா இருக்கும். அப்ப இப்படி கூட்டணியில 7 மாசத்துல எப்படி ஜெல் ஆகி எப்படி நீங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பாங்க? ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வேற சில வழிகள் இருக்கு. அதாவது எப்படின்னா 89 சீட்ல இருக்கும்போது திமுக ஆட்சியில இருந்த ஞாபகம் இருக்குங்களா? கட்சி 89 சீட்டு தான். மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணாங்கல்ல 2006ல. ஆமா, அந்த மாதிரி கூட அவங்க ஆசைப்பட்ட மைனாரிட்டி ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கட்டும், பிஜேபி சொல் பேச்சு கேட்டுட்டு இல்லை ஏக்நாத் ஷிண்டே மாதிரி இங்கே 2 பேரும் உருவாக்கணும். பிஜேபி அப்படி தான் விரும்பும். ஒருவேளை மக்கள் நினைக்கிறாங்க அதிமுக அழியக்கூடாது, இங்கே ஒரு ஆள் கஷ்டப்படுறாப்புல, விவசாயின்றாப்புல, ஊழல் குற்றச்சாட்டு அதெல்லாம் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குமே ஆனால் ஓகே ஓட்டு போட போகிறது இல்லை இந்த கட்சியை காப்பாற்றணும், இது வந்து பொதுமக்களோட கட்சி, திமுக அதிமுக தான் தமிழகத்தில் இருக்கணும், மற்ற கட்சிகள் வந்தால் அது வந்து சரியாக வர மக்கள் நினச்சிட்டா குறுக்கில் இங்கேருந்து அமித்ஷாவை போய் பார்த்தேன்னா இல்லை அமித்ஷா ஆளை விட்டு அமிச்சா என்ன ஒன்றுமே கிடையாது. ஏங்க மக்கள் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார், உஷாரா பஸ் எடுத்துன்னு 140 கிட்டத்தட்ட பாதியில் 55% தமிழ்நாட்டை சுற்றி வந்துட்டார். அப்போ அவங்களும் ஒரு கணக்கு பார்ப்பாங்கல்ல, கூட்டம் வருதா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும். இன்னொன்று பொதுவாக செலவு பண்ணுங்க, மக்களை போய் சந்திக்கணும். இதெல்லாம் அரசியலில் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ டிடிவி அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நான் திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய தயார், ஆனா இபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளரா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் எப்படி டீல் பண்ணுவாங்க? மறுபடியும் டிடிவி அழைச்சு அமித்ஷா பேசுவாரா? அப்படி பேசுனா அப்ப இபிஎஸ் உடைய இங்கே ஆளுமை மறுபடியும் கேள்விக்குறி ஆகும்ல. நீங்க என்னதான் நான் என் பக்கம் நான் சுற்றுப்பயணம் போறேன்னாலும் இந்த கொஸ்டின் எல்லாம் வரும்ல. சமீபத்தில் ஈரோடு பிரச்சனை, செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனைக்கு அப்புறமா வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு எடப்பாடி பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வைக்கிறது தான் சட்டம், கட்சி இப்படி தான் போகுது, எப்படி ஜெயிக்கணும் ஏது பண்ணணுன்றது எனக்கு தெரியும், அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள், மிச்ச விஷயம்லாம் எதுவும் தலையிடக்கூடாது, கப்சுப்புன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இது யாருக்கிட்ட? பிஜேபி ஆளுங்கிட்ட சொன்னாரா உள்ள கட்சி ஆளுங்கிட்ட சொன்னாங்க? இத பிஜேபி கிட்ட எப்ப சொல்லுவாரு? பிஜேபிக்கு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுவாரு. அது வரைக்கும் சரி, அது கூட இல்லைங்க. சரி, இப்ப நம்ம இப்ப டிடிவி அழைச்சி பேசுவாங்க, கண்டிப்பா பிஜேபி டிடிவி கூப்பிட்டு பேசுவாங்க, அதெல்லாம் டவுட் கிடையாது. மேபி இதை சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கடைசியாக முடிவு பண்ணுவார். சரி, இவ்வளோ நாள் கூட வச்சுட்டு டிசம்பர் மாதம் என்ன ரைடு விடுறீங்க, இல்லை ஏதோ பண்ணுறீங்க, அப்போ மக்களோட அனுதாபம் எனக்கு வந்ததுன்னா சரி, இல்லை பிப்ரவரி மாதத்தில் நான் அமைதியாக இருந்துட்டு ஒரு தனியார் ஹோட்டலில் உட்காந்து கூட்டணி பேசும்போது 8 சீட்டு வாங்கிக்கோங்க பிஜேபி அப்படின்னா, தாமரை 4 சீட்டு ஓகே 2 மடங்கு 8 சீட்டு நின்றுக்கங்க ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிச்சம் 200 நான் பார்த்து பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா இவ்வளோண்டாயிடுறீங்களா? இல்லை, அதுக்கு தான் முன்னாடியே இந்த செட்டில்மெண்ட்டுக்கு வராங்களா? கூப்பிட்டு நான் வந்து ஸ்ட்ராங்கான தலைவராக இங்கே நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைவாக சுருக்கமாக இபிஎஸ் இல்லைன்னா வேற யாரை அடுத்து சிஎம் வேட்பாளராக
நிறுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி போறாங்க. இப்ப டிடிவி இதை வைக்கிறாரு இல்லையா, ஓபிஎஸ் கூட இதை மறைமுகமா அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் முடிவெடுப்பான்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்றாருங்கிறத டிடிவி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு இந்த விஷயத்துல, செங்கோட்டையனோட விஷயத்த. அப்ப இவங்க எந்த பாயிண்ட்டை நோக்கி போறாங்க? இபிஎஸ் நிரூபிச்சு வந்துட்டாரு உங்க வார்த்தையிலே சொன்னோம்னா. அப்படி இருக்கும்போது இவங்க இல்லாதவர் யார்? இபிஎஸ் இல்லாமங்கும் போது எதை நோக்கி நகர்றாங்க? யாருக்கு அந்த பாயிண்ட்? இபிஎஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளர் இல்ல அப்படின்னா நம்ம இவரை டிக் பண்ணலான்னு எந்த நொடி பிஜேபி நினைக்குதோ அந்த நொடி இபிஎஸ் தலைமையிலான இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி விட்டு வெளில வந்தோம். இந்த டிடிவி தினகரன் அவர்களை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தி, 3 மாதம் இருந்தார் முதலமைச்சர், அந்த அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க, அவரை பாவம் நடு ரோட்டில் விட்டுட்டாங்க, ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னு இருந்த ஒரு சிம்பத்தி வேவில் இருந்தவரையும் காலி பண்ணிட்டார். ஈரோட்டில் பழைய கட்சிக்காரர் எம்ஜிஆரோட நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறார், அவரையும் முடிச்சு விட்டார் செங்கோட்டையனை. அண்ணாமலை அவர்கள் இளம் தலைவர் வளர்றாரு, அண்ணன் நீங்கள் தானே அடுத்த பிரதமர் அப்படியெல்லாம் ட்விட்டர் ஹேண்டலில் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதே அண்ணாமலை வந்து மாறிக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒருத்தர் வந்து இந்த குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், அந்த ஃபைனல், இந்த ஃபைனல் இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. வேர்ல்டு கப் தோத்ததை வண்டி தானே திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. களத்தில் நிற்கிறாப்புல இன்றைக்கி ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டு அதையே யாருமே பத்திரிகையாளர்கள் பார்க்கறது இல்லை. ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற கட்சி நாசமாக போனோன்னா அப்போ ஆளுகின்ற கட்சி என்ன நிலைமைக்கு போகும்? அது ஆளுகின்ற கட்சிக்கும் அரசியலில் பிரச்சனை. இந்த 2 திராவிட கட்சிகளோட சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு தமிழகம் மேலோங்கி வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் திமுகவும் அதிமுக. அப்போ இந்த 2 கட்சியில் எது ஒன்று போச்சுனாலும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக பாஜக வரும். அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி 2 ஆப்ஷனுங்க, ஒன்று கூட்டணியில் இருக்கும் இல்லை ஜெயிலுக்கு போகணும். அவர் ஜெயிலுக்கு போக தயாராக இல்லை, அதனால கூட்டணியில் இருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து எதிர்த்து அரசியல் பண்ணுறதோ இல்லை துரோகம் பண்ணுறதோ இல்லை தூக்கி பந்தாடுறதோ அவருக்கு புதுசு கிடையாது. அந்த அரசியல் நல்லாவே வரும். அந்த டியூ இருக்கா இல்லையான்றதான் நம்ம பார்க்கணும். 2026 தேர்தல் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க நிறைய பேர், அதுதான் என்னோட பார்வை. கண்டிப்பா 2026 களம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். இப்பவே 7 மாதங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பே ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. களம் நன்றாகவே இருக்கும். நம்மளும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. minambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.